அந்த 41 பேர் இறந்ததை எத்தனை கேமரா வச்சு எடுத்து எப்படி சன் நியூஸில் வந்து போட்டாங்க தெரியுமா? உங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி, எங்களுக்கு வந்தால் ரத்தம். யார் மேலே கண்ணா இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டிவிக்கே. இவங்க மேலே வரவே கூடாது, என்னத்தையாச்சும் ஒரு சாக்க சொல்லணும். இப்போ டிவிக்கே நியூஸாக இருக்குன்னா பட்டையை கிளப்பிருப்பாப்புல, நேரம் சாட்ட முறையெல்லாம் நம்பர் ஒன்று, ஐயோ உயிரை போச்சு அப்படி இப்படின்ட்டு இருப்பாப்புல. வணக்கம்டாப்புல, தேனியிலேருந்து நான் அந்த யூடியூப்லையும் அந்த ஃபேஸ்புக்லேயும் அடித்து பார்க்குறேன். இந்த திருச்சியில் வந்து மாநாட்டுக்கு போயிட்டு வந்த திமுக வண்டி கவுந்துருச்சு. கவுந்ததை யாராச்சும் ஒருத்தவங்க சொல்லுவாங்களா, செய்தியில் சொல்லுவாங்களான்னு பார்க்குறேன். ஒரு வயசு சொல்லலப்பா. கேமராமேனை எங்கெங்கேயோ வைப்பாங்க. இதில் கேமராமேன் ஊரை எங்கடா உனங்க வாடகைக்கு போயிட்டீங்களாடா? ஏடா உங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி, எங்களுக்கு வந்தால் ரத்தம், அந்த கதையில் போய்கிட்டு இருக்கு. ஒரு 12 பேர் விபத்தில் நடந்ததை அதை நியூஸாகவே யாரும் சொல்ல கிடையாது. ஃபேஸ்புக்லையும் சொல்லலை, யூடியூப்லேயும் சொல்லலை. ஆனால் எல்லாருமே வந்து அந்த மற்றவங்க இதே கரூரில் நடந்த 41 பேர் இறந்ததை எத்தனை கேமரா வச்சு எடுத்து எப்படி சன் நியூஸில் வந்து போட்டாங்க தெரியுமா? யாத்தி இப்படி ஆகிப்போச்சு அப்படி ஆகிப்போச்சுன்னாங்க. ஆனால் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு. 12 பேர் வந்து உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. இன்ன வரைக்கும் அந்த பப்ளிக்கில் யாரும் பேச கிடையாது. யார் இந்த சாட்ட முறையெல்லாம் எங்கே போனாப்புலன்னு தெரியல. வக்கால ஒளி வேவில் சாட்ட முறையை அந்த ஆளும் பேச கிடையாது, யாரும் பேசலை. எப்படி போய்கிட்டு இருக்குமாரு. அப்போ யார் மேலே கண்ணா இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டிவிக்கே, தளபதி விஜய், இவங்க மேலே வரவே கூடாது, என்னத்தையாச்சும் ஒரு சாக்க சொல்லணும் அப்படின்னு பெண்களை உஸ்பேத்தி விடுறது, பேசுன்னு சொல்கிறது, வைக்கிறேன்னு சொல்லுறது. வீடியோக்காரன் பின்னாடியே போ, அவங்க வீட்டு பக்கத்துலேயே உட்காரு, விஜய் வீட்டு பக்கத்துலேயே உட்காரு, வண்டி எங்கே போகுது, பாத்ரூம் போதா, செருப்பை கலட்டுறாரா, ஹெலிகாப்டர் போகிறாரா, ஹெலிகாப்டர்லேருந்து கீழே இறக்குறாரா அப்படின்னு பார்க்குறதுக்காண்டியே வீடியோக்காரங்க சில பேர் இருக்காங்க. சில பேர் வீடியோ விட்டுட்டு இந்த 12 பேர் விபத்துக்கு நடந்ததோ ஒரு நியூஸில் கூட சொல்லலை. நான் காலையிலேருந்து பார்க்குறேன், நேற்று இருந்து பார்க்குறேன், ஒன்று கூட பார்க்கலையா, நியூஸ்லேயே வரல. ஆனால் மற்ற இப்போ டிவிக்கு நியூஸாக இருக்குன்னா பட்டையை கிளப்பிருப்பாப்புல, நேரம் சாட்ட முறையெல்லாம் நம்பர் ஒன்று, ஐயோ உயிரை போச்சு அப்படி இப்படின்ட்டு இருப்பாப்புல. அந்த ஆளையும் காணா. காலையில் என்ன வேணால் பண்ணுங்கடா நீங்கள், நாங்கள் இந்த வந்துக்கிட்டு இருக்கோம், இந்த வந்துக்கிட்டு இருக்கோம், பார்த்துக்க முடியுமா பிள்ளைகளா?